கன்னி பெண்கள் நெஞ்சுக்குள் கையெழுத்து போட்டவன், பெண்ணின் பின்னால் சுற்றாமல் பெண்ணே சுற்றும் பேரழகன் என்ற பாடல் வரிகளை கவிஞர் வைரமுத்து நடிகர் அஜித்குமாருக்காக எழுதியிருப்பார். இந்த பாடல் வரிகள் பொருந்தும் அளவுக்கு தமிழ் சினிமாவில் 6 நடிகர்கள் இருந்தார்கள். தமிழ்நாட்டில் இருந்த ஒட்டுமொத்த பெண் ரசிகைகளும் அந்த நடிகர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள். அந்த 6 ஆணழகன் நடிகர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நடிகர் மோகன் மைக்கை பிடித்து நடிக்கும் பாடல் காட்சிகளுக்காகவே பெண் ரசிகைகள் திரையை தெரிக்க விட்டிருப்பார்கள். இவருடைய நடிப்பில் வெளியான கோபுரங்கள் சாய்வதில்லை, மெல்ல திறந்தது கதவு, இரட்டைவால் குருவி போன்ற படங்கள் பெண் ரசிகைகளால் மட்டுமே மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது. அடுத்தது நடிகர் கார்த்திக். பெண் ரசிகைகள் மட்டுமில்லை, அந்த காலத்து ஹீரோயின்களை காதலித்த நடிகர் என்றால் அது கார்த்திக் தான். கார்த்திக்கின் அழகான ஹேர் ஸ்டைல், நேர்த்தியான உடை, மெல்லிதான சிரிப்பு ஒட்டுமொத்த பெண்களையும் திரையரங்கில் கொண்டு வந்து கட்டி வைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்தது நடிகர் ராம்கியின் ஹேர் ஸ்டைலுக்காகவே பெண்கள் அவர் மீது பித்து பிடித்து அலைந்தார்கள். இன்று வரை தன்னுடைய கட்டுக்கோப்பான உடலை மெயின்டைன் செய்து வருகிறார். செந்தூரப்பூவை படத்தில் வெள்ளை நிற பேண்ட் சட்டை அணிந்து செந்தூரப்பூவை பாடலுக்கு மிகவும் அருமையாக நடனமாடியிருப்பார். அடுத்தது அரவிந்த் சாமி. ரோஜா படம் வெளியாகி 20 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இன்று வரை தமிழ்நாட்டில் ஒரு ஆண் அழகாக இருக்கிறார் என்றால் இவரை தான் நாம் சொல்ல வேண்டும். ரோஜா படத்தில் மதுபாலாவின் அக்காவை பெண் பார்க்கும் ஒரு முதல் சீனிலேயே ஒட்டுமொத்த பெண் ரசிகைகளையும் உள்ளத்தையும் இவர் களவாடிவிட்டார். அடுத்தது நடிகர் பிரசாந்த். அப்போதைய காலகட்டத்தில் பிரசாந்துடன் நடிக்க வேண்டும் என்றால் நடிகைகள் கதை கூட கேட்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு பெண் ரசிகைகளை மட்டுமல்லாமல் ஹீரோயின்களையும் கவர்ந்தவர் தான் நடிகர் பிரசாந்த். அடுத்தது நடிகர் மாதவன். 80s மற்றும் 90s கிட்ஸ் பெண்கள் இன்று வரை போட்டி போட்டு விட்டு கொடுக்காமல் இருக்கும் நடிகர்னால் மாதவன் தான். இப்போது அவர் எத்தனையோ படங்களில் வித்தியாசமான கேரக்டரில் நடித்தாலுமே அவருடைய கண்களை பார்க்கும் பொழுது அலைபாயுதே படத்தில் ஷாலினியிடம் சக்தி நீ அழகா இல்லை, உன்னை நான் காதலிக்கின்ற சொல்ற டயலாக் தான் இப்போ வரை எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.